அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை அன்னைக்கு ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா, தமிழ் தேதி பங்குனி 18 புதன்கிழமை வருது. அதே போல் ஆங்கில தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி. இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி கிரிகளத்தோட சேர்ந்து வருது. அன்று பௌர்ணமி வர கரைச்சிட்டு கொள்ளுங்கள். இந்த பங்குனி உத்திரம் விரதம் இருந்தால் சிறப்பான பலன்களை பெற முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்குனி உத்திர விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் நிச்சயம் விரைவில் திருமணம் கைகூடும். மேலும் சிறப்பான நல்லதொரு கணவன் மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதை சுருக்கமாக சொல்லப்போனால் வரன்கள் கூடி வரும். அதே போல் மனதுக்கு பிடித்த கணவனும் மனதுக்கு பிடித்த மனைவி அமையக்கூடிய வாய்ப்பும், நல்ல குணமுள்ள வசதியான வாய்ப்பும் உள்ள வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த பங்குனி உத்திரம் இருந்தால் வாய்ப்புகள் அதிகம். அதே போல் கணவன் மனைவி விரதம், அதாவது திருமணமான தம்பதியர் இருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடிக்கு நேர்ந்தால் பங்குனி உத்திர விரதம் இருப்பதன் மூலம் அந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவி இருவரும் நீண்ட ஆயுளோடும் அன்பில் திளைத்திருக்க பங்குனி உத்திர விரதம் மிகவும் உறுதுணையாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் முன்னோர்கள் அருளும் தெய்வீக அருளுமுடைய சித்தர்களும் கூறுவது என்னவென்றால், எந்த ஒரு ஜாதகர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொடர்ந்து 48 ஆண்டுகள் இந்த பங்குனி உத்திரம் விரதம் இருக்கிறாரோ அந்த ஜாதகர் மறுபிறவி இயலாது. அந்த ஜாதகர் தெய்வ பிறவியாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த பங்குனி உத்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லி முன்னோர்களும் முனிவர்களும் ஞானிகளும் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் இந்த பங்குனி உத்திர விரதத்தை பயன்படுத்தி பாருங்கள். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். கணவன் மனைவியே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் முயற்சித்து பாருங்கள். 100% நல்லதே நடக்கும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.